ஹலோ தோஸ்து, வெல்கம் டு அவர் இஸ்ரம் குக்கிங் சேனல். இன்றைக்கி ஒரு லஞ்ச் மினி விலாக் பார்க்கலாம். லஞ்சுக்கு இன்றைக்கி பாசிப்பருப்பு சாம்பார் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிட்டேன். நேற்றே பிளான் பண்ணிட்டேன். அதனால் அதுக்கான பிளான் முட்டையும் பாயில் பண்ண வச்சுக்கலாம். அப்புறம் ஜவ்வரிசி பொண்ணு கேட்டிருந்தா, அவளுக்காக ஜவ்வரிசியும் கொஞ்சம் பாயில் பண்ணி பாலும் ஆட் பண்ணி அவளுக்காக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துருந்தோம். நாங்கள் இட்லி தான் கடையில் வாங்கி தான் சாப்பிட்டோம். அப்புறம் லஞ்சுக்கு பாசிப்பருப்பு சாம்பார் பண்ணுறதுக்காக பாசிப்பருப்பை பாயில் பண்ண போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு 6-7 பூண்டு, ஜீரகம், மஞ்சள் தூள், தக்காளி, உப்பு, பெருங்காயத்தூள் அப்படின்னு போட்டு பாயில் பண்ண எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக் பெயினாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம சோறு வடித்த கஞ்சியில் ஒரு ஸ்பூன் கீயும் ஜீரகமும் போட்டு குடித்தா நல்லதுன்னு சொல்லி இப்போ ரீல்ஸ் வந்துட்டுருக்குதா. சரி ட்ரை பண்ணுவோம் நம்மளும் அப்படின்ட்டு சோறு வடித்த கஞ்சியில் ஒரு ஸ்பூன் கீயும் ஜீரகமும் போட்டு குடித்தேன். நல்லா தான் இருந்தது. நான் நார்மலாகவே இந்த சோறு வடித்த கஞ்சி குடிப்பேன். இன்றைக்கி இதெல்லாம் ஆட் பண்ணி குடிச்சிருந்தேன். அப்புறம் பாசிப்பருப்பு பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஏற்றாப்புல தண்ணியையும் ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள், உப்பு அதையும் போட்டு கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் போட்டு தாளித்து எடுத்துப்போம். நான் இன்றைக்கி பல்லாரி தான் எடுத்தேன். நான் சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லவும் இல்லை. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக கிடக்குது. அது உரிக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமையும் இல்லையா, அதனால் இன்றைக்கி ஒரு பல்லாரி எடுத்து தாளித்து விட்டுட்டேன். தேங்காய் எண்ணெயில் தாளித்து விட்டால் சூப்பராக இருக்கும். என்கிட்ட அதுவும் கிடையாது. ஏன்னா நான் மந்த்து ஸ்டார்டிங்லேயே வீட்டில் எல்லாருமே படுத்தாச்சா, அதனால் இன்னும் ப்ரொவிஷன்லாம் எதுவுமே வாங்கலை. பாசிப்பருப்பில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி இன்றைக்கி பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் பொட்டேட்டோ ஃப்ரை தான். பொட்டேட்டோ இன்றைக்கி கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி எடுத்திருந்தேன். எப்போவுமே ரவுண்ட் ரவுண்டாகவே தானே பண்ணுறோம் அப்படின்ட்டு இன்றைக்கி நீளமாக கட் பண்ணி எடுத்து அதையும் ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கும் பெருங்காயத்தூள், பூண்டு எல்லாம் போட்டு, அதுவும் கேஸும் தானே, அதனால் அதையெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பரட்டி எடுத்தோம்னா நம்மளோட பொட்டேட்டோ ஈஸியான சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி. ரொம்ப போட்டு உடச்சும் எடுத்துட்டா அந்த நம்ம நீளமாக பண்ணதோட எஃபர்ட் போயிருமே அப்படின்ட்டு நான் அந்த சட்டியோடையே தூக்கி இது பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி. அப்புறம் பாயில்டு எக்கையும் போட்டு அதையும் ஒரு ஃப்ரை தான். ரொம்ப மசாலா ஆட் பண்ணவே இல்லை எதுலேயுமே, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஏன்னா குட்டீஸுங்களும் இருக்குது, அப்பாவுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி சூப்பராக லஞ்ச் பாசிப்பருப்பு சாம்பார், எக்கு ஃப்ரை, பொட்டேட்டோ ஃப்ரை, அப்பளத்தோடு வச்சு அப்பளம் என்னோடய லஞ்ச் மெனுவில் இல்லை, பொண்ணு கேட்டிருந்தான்ட்டு அதையும் ட்ரை பண்ணியாச்சு. நைட் டின்னருக்கு அதே பாசிப்பருப்பு சாம்பார், இட்லி பாயில் பண்ணிட்டேன். சூப்பராக அதோட டின்னரும் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. நீங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு விலாகில் மீட் பண்ணலாம். பாய் தோஸ்து.